இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் முக்கியமா என்னோட ஒவ்வொரு பிரதருக்கும் வணக்கம். நீங்க கொடுக்குற எனர்ஜியில தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது. ஃபங்க்ஷன் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாலும் நீங்க வந்தப்ப என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ அதே எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு முதல் படத்துல என்ன எனர்ஜி கொடுத்தீங்களோ என் கடைசி படம் வரைக்கும் அதே எனர்ஜி நீங்க கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்றி. ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்ப ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி சுத்தி ஆடுவான்ல, அப்ப எனக்கு சரியா வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல. அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சு அதே ப்ராக்டிஸ்க்கு வந்தான். அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன். கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனா. அதனால எப்பவுமே உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது தான் என்னுடைய வேலையா. நான் முதல் படத்துல இருந்து அண்ணா சொன்ன மாதிரி அது மட்டும்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது இல்லாம மீடியா எப்பவும் என்ன ஒரு குழந்தை மாதிரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்களேன், அது கொஞ்சம் திருத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நோட் பண்ணிட்டு இருந்து அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை. அண்ட் உங்க எல்லாருக்கும் இந்த விழாவில் என்னை விரும்புகிற எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார் அவர் உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார், நீங்க சொல்லல. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில். ஃபேமிலி ஃபிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்கா போகலாம் அப்படின்னா இது ஹீரோயிக்கான படம் இல்லை சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னோம். அப்புறம் அப்போ என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டார். சார் இப்போ என்ன சொன்னீங்க? என்னதான் வைக்கிறது பிரதர். நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்னதான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு சார் பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் நாங்க சுந்தர் சார், ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். அதனால இந்த டைட்டில் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் டீம்ல கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஸோ இது ஒரு அக்காவுக்கும் தம்பிக்குமான ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. அந்த அக்கா ஸ்டோரியை விட அழகா இருக்கிற ஒரு அக்கா நம்ம பூமிகா அக்கா. அவங்க தான். ஏன்னா அது பல வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்கள. 1% கூட அழுக்காத ஒரு முகம் அவங்களுடைய முகம். எப்பவுமே அந்த புன்னகை, அந்த அழகு எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பூமிகா மேம் அக்காவா நடிக்க போறாங்கன்னா எல்லாரும் கத்துனாங்க. என்ன யாரு அக்கா, அவங்கள அக்கா வாக்கிடுயா நீ அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. இதே மாதிரிதான் என்ன எம் குமரன் படத்துல நதியா மேடம் அம்மாவா நடிக்க போறாங்க எனக்குன்னு சொன்னப்ப பயங்கரமா கத்துனாங்க என்ன. பட் இந்த படத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ஒரு அழகான ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல. நிறைய நாலேஜ் எனக்கு அவங்களால கிடைச்சது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கம்பேனியன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார்டிங் ஃப்ரம் ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன் அவங்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் ப்ளூபர்ஸாக மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்ல எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இருக்கு. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேர்ல ரொம்ப அழகா பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா பார்த்தோம் ஊட்டியில. ஸோ அப்போ கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை. கீழே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அதை ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை ஒரு ஜென் கான்சன்ட்ரேஷனில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க.
அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு புஃபேல இதில் எடுத்துகிட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சீப்பா, இதுவா, ஐப்ரோ இதுவா, லேஷஸா, ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாகவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேலே எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்களில். லொக்கேஷனில் ஷிப்பெல்லாம் நாங்கள் பிடிச்சி ரிவர்ஸில் கூட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது. சுந்தர் சாரால் மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதராக நான் வந்து வேண்டிப்பேன் சார். அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம். நம்மளுடைய 3rd ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் Suma ma'am, thank you for coming. Thank you so much. Sweet of you to come. நட்டி சார் எப்படின்னா, என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, வில்லனா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரில, நீங்கள் கேமரா பின்னாலேருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது. அதை சொல்லாமல் நீங்கள் வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க. நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர். அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டைலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும். அதனால அவர்கிட்ட பேசணும் சார், உங்கள் ஃபேன் சார், நல்லா பண்ணுறீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஹலோ சார்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னப்பா எப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அப்புறம் எங்கேருந்து வர, அப்போ நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்றாரு. யார் சார், எப்படி சார், நான் இங்கே வந்த பையன் தான்ப்பா அப்படின்ட்டார் அவர். அப்போ தான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதுதான் இந்த உச்சரிப்பு, அதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். விடிவி கணேஷ் சார், அவர் வந்துட்டு செஸ்ல நிறைய தடவை தோத்து போயிருக்காரு. சொன்னா திட்டுவார். அவரு வின்னும் பண்ணியிருக்காரு. அதோடு அதை பற்றி பேச தேவையில்லை, நமக்கு எதுக்கு. அது வின்னும் பண்ணியிருக்காரு. அது ஜாலியாக ஒரு ஒரு ஹாப்பியாக அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அது சொல்லிட்டே போகலாம். அண்ட் என்னோட பிரதர் இன் லா சசி சார், அவர் வந்துட்டு இன்னைக்கு எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய டீம் எல்லாருக்கும், என்னுடைய பிஆர்ஓ டீம்லேருந்து எல்லாருக்கும், என்னுடைய மேக்கப் டீம், என்னுடைய ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக கொண்டு வந்தது வந்துட்டு உங்கள் எல்லாரால தான் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச்.